லார்ட். இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய மாதமாகிய பிப்ரவரி மாதத்தில் 2023ஆம் ஆண்டினுடைய 2வது மாதத்தில் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். இது ஏதோ ஒரு குறி சொல்லுகிறதை போல அல்ல. வசனத்துல ஜீவன் உண்டு. நாம் விசுவாசத்தோடு கர்த்தர் பக்கமாய் திரும்பும் பொழுது அவர் நம்மோடு கூட பேசுகிறவர். ஆகையால இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தங்களை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 37:22 வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். தாவீது என்கிற ஒரு ராஜா இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அவர் சொல்றாரு, அவரால், யாரால? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இந்த 37வது சங்கீதத்துல 9வது வசனத்திலையும் யார் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க பூமியை சுதந்தரித்துக் கொள்வாங்க. 11வது வசனத்துல சாந்த குணம் படைத்தவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வாங்க. 29வது வசனத்துல நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்களா? பாருங்க, பூமியை சுதந்தரித்துக் கொள்வது அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம் குடி இருக்கிற இடத்துல, நம் வாழ்கிற இந்த உலகத்துல தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சில எக்ஸாம்பிள்ஸ்ல நம் வேதத்துல இருந்து பார்க்க போகிறோம். பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவன் யார் என்ன? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிறார், நீ எழும்பி இந்த பூமியினுடைய நீளம் எம்மட்டோ அம்மட்டும் நீ எழுந்து நடந்து திரி, நீ எங்கெல்லாம் பார்க்கிறியோ அந்த பூமியெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு மட்டுமல்ல, அவர் மூலமாய் பிறக்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது யோசுவாவுடைய லீடர்ஷிப்ல அவர்கள் கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். சுதந்தரித்துக் கொள்ளுகிறதற்கு முன்பாக அந்த காரியங்கள் சாத்தானுடைய கைகளில் இருக்குமா. சோ சுதந்தரிப்புக்கு முன்பாக ஒரு பெரிய யுத்தம் உண்டாகும். சத்துருக்களை துரத்த வேண்டும். அதற்கு முன்பாக சாத்தானுடைய கைகளில் அந்த பூமி இருக்கும், அந்த ஆசீர்வாதம் இருக்கும். அவனை இயேசுவின் நாமத்தினால துரத்தும் பொழுது தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்வான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் படைத்தவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இவை எல்லாவற்றில மத்தியில இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பாருங்க, வேதத்துல தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. அவங்க வாழ்க்கையை நீங்க திருப்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களை அப்பிரிவிதமாக, இயற்கைக்கு மேற்பட்ட விதானத்துல கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா? பூமி அவருடைய ஆசீர்வாதத்தை தாங்கிக் கொள்ளவே முடியல. நட்சத்திரங்களைப் போல பூமியின் மணலத்துணையாக ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கை சத்துருக்கள் என்ன சொல்லி கூப்பிட்டாங்க தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே என்பதாக கூப்பிடுறாங்க. பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். யாக்கோபை பாருங்க, எகிப்தில் இருந்த ராஜாவாகிய பார்வோனையே ஆசீர்வதித்தாரா. யாக்கோபு ராமுழுதும் கர்த்தரிடத்துல போராடி ஜெபம் பண்றார், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், பிளஸ் மீ லார்ட் அப்படின்ட்டு. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படின்னா நிறைய நகைகளை போட்டுக்கொள்வது, நிறைய வீடுகளை கட்டுவது, பெரிய பெரிய கார் வாங்குறது, இதெல்லாம் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கடனை வாங்கி அவங்க பெரிய ஆசீர்வாதத்தில் இருக்கிறதை போல காண்பிப்பாங்க. ஊழியத்துல பாருங்க, ஒரு ஆத்துமா கூட சம்பாதிக்க மாட்டான், ஆனா அவங்க பேரை மட்டும் போட்டுப்பாங்க, ரெவரண்ட் பாஸ்டர் அப்படின்னு முன்னாடி போட்டுப்பாங்க. ஒரு ஆத்துமா கூட சம்பாதிக்க மாட்டான். மற்ற சர்ச்சுக்கு போகிற ஆத்துமாக்களை கொண்டு வந்து அவன் நண்டையில் வைப்பான். ஒன்றும்
சரியான உருப்படியா ஊழியம் பண்ண மாட்டான். ஆனா ஊழியக்காரனை போல, ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவனை போல காண்பிப்பான். இவர்கள் எல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எதையுமே இழந்து போக மாட்டான். இழந்து போனதையும் திரும்பி பெற்றுக் கொள்வான். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் மனைவி, பிள்ளைகள் அவன் வீட்டோரத்துல கனி தருகிற திராட்சை செடியை போலவும், கொடிகளைப் போலவும், ஒலிவமர கன்றுகளைப் போலவும் சூழ்ந்திருப்பார். அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவானா. இவன் தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். யாக்கோபுடைய வாழ்க்கையில பாருங்க, முழுவதும் ஜெபிக்கிறான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறினான். ஜெபிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஈசாக்கை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடியினால தேவன் அவரை ஆசீர்வதித்தார். கீழ்ப்படுகிறவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒருவேளை இந்த பூமியில உங்களுக்கு ஒரு ஜான் நிலம் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இந்த பூமியில மட்டுமல்ல, பரலோகத்திலேயும் கர்த்தர் உங்களை சுதந்திரவாளியாக வைத்திருப்பார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இந்த மாதத்தில் செய்ய போகிறார். நிச்சயமாக நீங்க இழந்து போனவைகளை நீங்கள் தேவன் பக்கமாய் திரும்பும் பொழுது மீண்டுமாய் திருப்பிக் கொள்வீங்க. நிச்சயமாக உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் கொண்டு வருவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீங்க. தேவன் நம்மை அழைத்தது சாபத்திற்காக அல்ல, ஆசீர்வாதத்திற்காக. கல்வாரி சிலுவையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகல சாபங்களையும் ஆசீர்வாதமாக மாற்றினார். அவர் மரித்து ரத்தத்தை சிந்தி உயிரோடு கூட எழுந்ததுனால இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை நிறைய பேர் சபிக்கிறாங்களா? பிரதர், என் வாழ்க்கையெல்லாம் சாபம் என்று சொல்றீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். நான் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய், ஆத்துமாக்களை சுதந்திரித்துக் கொள்வாய். எதெல்லாம் சாத்தான் தன் கைகளில் வைத்திருக்கிறானோ அதெல்லாம் கர்த்தர் உடைத்து முன்பக்கமாய் திருப்ப போகிறார். பயப்பட வேண்டாம். ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, யார் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவன்? கர்த்தருக்கு பயப்படுகிறவன். மனுஷர்கள் நமக்கு என்ன சர்டிபிகேட் கொடுத்தாலும் அதெல்லாம் பொறுப்பெடுக்காம, நான் தேவனும் நானும் தேவனும் என்கிற இருக்கிற அந்த உறவுல நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுகிறாயா அல்லது மனுஷனுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறாயா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். தேவனிடத்துல ஜெபிக்கிற மனுஷன் யாக்கோபை போல உறுதியா நின்று ஜெபிக்கிறவன் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் ஈசாக்கை போல நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். ஆபிரகாமை போல கர்த்தரை விசுவாசிக்கிறவன் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்வான். உனக்கு கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கும்படியாக பிரியமா இருக்கிறார். என் அருமையான தேவ பிள்ளையே, அழாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் அநாதைகள் அல்ல, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீ சபிக்கப்பட்டவன் அல்ல, நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ தோல்வி அடைந்தவன் அல்ல, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எப்போ அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படும் பொழுது. எப்போ அப்படின்னா கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது. எப்போ அப்படின்னா அவர் அண்டையில ஜெபிக்கும் பொழுது. உறுதியாய் பற்றி கொண்டு ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக செய்கிறார். அல்லேலூயா. ஜெபம் இந்த மாதத்துல நல்ல ஜெபிக்கும்படியாக ஒப்பு கொடுங்க. இதோ வருகிற இந்த 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 12ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக 40 நாட்கள் உபவாச ஜெபத்தை நாம் ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். காலையிலே 5 மணி தொடங்கி 6:30 மணி வரைக்கும் ஆன்லைன்ல நம் ஜெபத்தை நடத்துகிறோம். நான் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் கொடுக்கும்படியாக நான் பிரயாசப்படுகிறேன். நீங்களும் வந்து இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்க. உங்க விண்ணப்பங்களை அனுப்புங்க. உங்களுக்காகவும் நாங்கள் தான் மறவாமல் ஜெபம் பண்ணுவோம். நீங்களும் இணைந்து எங்களோடு ஜெபிக்கலாம். நிச்சயம் ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். பெரிய விடுதலை நம்ம பார்க்க போகிறோம். காட் பிளஸ் யூ. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் இணைகிறார்களோ பிளஸ் தம் ஓ லார்ட். ஆண்டவரே, நாங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் அந்த கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய குடும்பங்களை இந்த மாதத்தில் ஆசீர்வதித்து நாங்கள் நல்ல ஜெபிக்க கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால் சாத்தான் கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் தடைகளையும் உடைத்து
அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா நீ செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமையினால ஜெயத்தை நாங்கள் எடுக்கிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.